ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ராகி சுரக்காடை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸு சுரக்காயை தோலை சீவிட்டு காய் சீவுறதில் போட்டு நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாவு கூடயே சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு நசுக்கிற உரலில் வேர்க்கடலையை வறுத்துட்டு தோலை எடுத்துட்டு ஒரு பிடி வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு ஒன்றும் பாதியமாக அப்படியே நச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. அதனால தான் நான் மிக்சியில் போடலை. இந்த உரலில் போட்டோம்னா ஒன்றும் பாதியமாக அப்படியே வந்து நசுக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம அடை சாப்பிட்றக்குள்ளே நல்லா வந்து கடிப்படக்குள்ளே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடைக்கும் இந்த மாவு கூட சேரும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அதே உரலில் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் இல்லாத பச்சை மிளகாய், காரமாக இருந்ததுன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸு இஞ்சி, இது 2யும் சேர்த்துட்டு நல்லா நச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவு நச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தை அது கூடவே சேர்த்துட்டு நல்லா நச்சு எடுத்துட்டு இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி வந்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி அப்படியே மொத்தமாக ஊற்றிடாதீங்க. நல்லா வந்து பார்த்துட்டு பூரி மாவு பதத்துக்கு இல்லாமல் சப்பாத்தி மாவு அளவுக்கு கொஞ்சம் லூஸாகவே பிசையணும். அப்போ தான் வந்து அடை நல்லா சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட மறந்துட்டேன். அதனால் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இது கூடவே கேரட் இருந்துச்சுன்னா நல்லா கேரட்டை சீவிட்டு அதுவும் இது கூடவே நல்லா போட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இருக்கும் அடை. தண்ணி வந்து தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் இந்தளவுக்கு நான் பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள், அந்தளவுக்கு லூஸாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். வாழை இலை அப்படி இல்லைன்னா இது மாதிரி எண்ணெய் பாக்கெட் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு அதில் வந்து அடையை தட்டிட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இப்போ நான் 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு சுரக்காய் எடுத்தேன் இல்லையா, அதனால் வந்து 4 அடை வரும். 2 அடை சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்து வயிறு நல்லா ஃபுல்லாகிடும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா டின்னருக்கு, ஸ்நாக்ஸ் டைமுக்குள்ளே கூட சாயந்தரத்தில் ஈவினிங் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது கூடவே நீங்கள் கேரட்டு திருவி போட்டுக்கலாம், முருங்கைக்கீரை போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். நான் நைட்டில் செய்கிறதுனால கீரை வந்து சேர்க்கலை. தண்ணி நல்லா கையில் தொட்டுட்டு நல்லா வந்து தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து தட்ட வரும். ரொம்ப மொத்தமும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக தட்டி எடுத்துக்கோங்க. தட்டிட்டு தோசைக்கல்ல அடுப்பில் காய வச்சுருக்கேன். நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா இந்த அடையை அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பக்கமும் நல்லா வந்து மீடியம் ஹீட்டில் வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை நம்ம இந்த அடை சாப்பிடக்குள்ள நடுவில் கடிப்படக்குள்ளே சாப்பிட ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இப்போ அடை வந்து வெந்துருச்சு. இதை நீங்கள் வந்து அப்படியே சாப்பிடலாம், தொட்டுக்கலாம், எதுவும் தேவையில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இது கூட வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதை வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்ச தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த அடையை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கேழ்வரகு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த வேர்க்கடலையோடு சேர்த்து செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராகி சுரக்காடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.